ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். கனவா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி தொக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கங்க. அதுக்கப்புறமா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பரான சைட் டிஷ்ங்க. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இப்போ அதோட பெரிய பல்லாரியில் ஒரு பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பல்லாரி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இதோட இப்போ இஞ்சியும் பூண்டும் தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதோட பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததும் இதோட மசாலா சேர்த்துக்கலாங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு கூடுதலாகவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி பல்லாரியோடு சேர்த்து மசாலாவையும் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த கனவாவை இதோட சேர்த்துடலாங்க. இதை நான் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போதே கணவாயிலிருந்து தண்ணி இறங்கி வரோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்ததும் உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடும்போதே கணவாயிலிருந்து தண்ணி இறங்கி வருது பாருங்கள். இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு தனியாக தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு வச்சாலே போதும். இதிலேருந்து தண்ணி நிறைய இறங்கி வரும். இப்போ கனவா வெந்து வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு வச்சதும் தீ மீடியமாக எரிஞ்சால் போதுங்க. இப்போ மூடியை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நிறைய தண்ணி அதிலேருந்து வந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அரைச்சி இதோட இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததுமே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் அதிகமாக அரைச்சி சேர்த்துக்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக அரைச்சி சேர்த்தா போதும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி நிறைய தேங்காய் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரட்டோங்க. இந்த மாதிரி நல்லா வற்றி வந்ததும் இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கனவாவை எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.